அந்த சாக்லேட் எங்க? நான் அதை எப்பவோ சாப்பிட்டேன். எனக்கு கொடுக்காம நீ எதுக்கு சாப்பிட்ட? எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால நான் சாப்பிட்டேன். உனக்கு என்ன? நான் மட்டும் எனக்கு ஏதாவது சாக்லேட் கிடைச்சுனா உனக்கு தரம்ல, நீ ஏன் எனக்கு தரல? எல்லா பிள்ளைகளும் சாப்பிடுச்சு, அதனால தான் நானும் சாப்பிட்டேன். இப்போ ரோட்ல வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காது, அதுக்கு இன்னொரு தடவை கிடைச்சதுன்னா தர வா. இப்போ அது எப்படி? நான் மட்டும் உனக்கு ஏதாவது சாக்லேட் கிடைச்சதுனா எடுத்து வந்து தரவேனா? நீ மட்டும் நல்லா சாப்பிட்டே இருப்பியா? இப்பயும் அதுக்கு அசிங்கமா ரோட்ல வச்சு கத்திக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு வந்து பாத்துக்கலாம் வா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப வேணும்னா வேணும். எனக்கு வாங்கி தாப்போ போ. வீட்டுக்கு வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லல. இரு அம்மாட்ட உனக்கு சொல்லி கொடுக்கேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு வேணும்னா வேணும். வேணும்னா வேணும். ரோட்ல எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. கொஞ்சம் வாயை மூடிட்டு வா, வீட்டுக்கு வந்து பாத்துக்கலாம்னு சொல்றல. அதெல்லாம் முடியாது. நீ எனக்கு சாக்லேட் தரல, அதனால நான் இப்படி தான் கத்துவேன். பல்ல உடைச்சு கையில தந்துடுவேன், சும்மா இரு. நானும் பல்ல உடைச்சு கையில தந்துடுவேன். மா மா வரும்போது ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு வாருங்க? எப்படி ரோட்ல ஃபுல்லா என் கூட சண்டை போட்டே வர்றாமா? அசிங்கமா ரோட்ல வச்சு கத்திக்கிட்டே இருக்கா. நான் நீ ரோட்ல வச்சு கத்தக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ ஏன் இப்படி பண்ற? மா, அவங்க கிளாஸ்ல இன்னைக்கு ஒரு பையனுக்கு பிறந்த நாள்மா, அவன் சாக்லேட் கொடுத்திருந்தான். ஆனா இவன் எனக்கு தரவே இல்ல. நான் மட்டும் எப்போது எடுத்துட்டு வந்து தாரம்லாமா? ஏம்மா தெரியாம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டேம்மா, அதுக்கு ரோட்ல வச்சு அசிங்கமா சண்டை போட்டே வர சொன்னாலும் கேட்க மாட்டேக்கா, கத்திக்கிட்டே இருக்கா. உனக்கு அப்பா வரட்டும், இரு இன்னைக்கு நைட்டு சொல்லி கொடுக்கேன். யாராவது ஒரு சாக்லேட்டுக்காக இப்படி நடு ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டே வருவாங்களா? போறவங்க வாரவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க? சீ, அசிங்கமா இந்த பிள்ளைகள் எப்படி சண்டை போட்டுக்கிட்டே வருது அப்படின்னு தானே நினைப்பாங்க. யாருக்காவது சாக்லேட் கிடைச்சதுன்னா ஸ்கூல்ல வச்சு சாப்பிட்டு வந்துடணும். இந்த மாதிரி ரோட்லயும் வீட்லயும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தொழியை உரிச்சு தொங்க விட்டுருவேன்.